ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பணித்துகளின் வழியாய் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் தேவன் இந்த நாளிலே ஆசீர்வாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்கு கொடுக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். விசுவாசிங்கள். நாம வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த நாள் ஒரு நம்பிக்கையின் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு நாளாய் கர்த்தர் மாற்றி அமைக்க போகிறாரு. நம்பிக்கை இல்லாததற்கு மிக முக்கியமான 3 காரணங்கள் உண்டு. ஒன்று, சிறு வயதிலே நீங்கள் பரியாசம் செய்யப்பட்டிருக்கலாம். இரண்டாவது காரியம், உங்களுடைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ். மூன்றாவது காரியம், உங்கள் மீது உங்களுக்கே நம்பிக்கை இல்லாத ஒரு மனநிலை. இவை எல்லாவற்றையும் இந்த நாளில் தேவன் எடுத்து போட்டு தேவனுடைய வாக்குத்தத்த வசனத்தின் பிரகாரமாக உங்களை ஆசீர்வாதத்தின் நம்பிக்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. ரோமருக்கு எழுதிய நிருபம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வீட்டில் வாசித்து அதை நீங்க கிளைம் பண்ணுங்க. உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். அந்த நேரத்தில் இந்த வசனத்தை உங்கள் மனதில் வைத்து, ஆண்டவரே எனக்கு நம்பிக்கையை கொடுங்க என்று நீங்கள் ஜெபிக்கிற பொழுது உங்களை நேசிக்கிற தேவன் உங்களுக்காக இந்த உலகத்திற்கு வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பாரு. ரோமர் எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தின் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. பாருங்க, நம்பிக்கை கர்த்தர் பெருக்கிறாரு. சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இடைப்பட போகிறாரு. அது மாத்திரமல்ல, சந்தோஷத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறாரு. இந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. நம்பிக்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. வாழ்க்கையை நீங்கள் வெற்றி அடைய முடியும். தேவன் கொடுக்கிற நம்பிக்கை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக செபிக்கலாம். கர்த்தாவே, அருமையான உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. நம்பிக்கையின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுங்க. காட், உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் அவரை ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாள் ஒரு நம்பிக்கை நாளாய் விசுவாசிக்கிற வாழ்க்கையில் இருக்கட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். God bless you. Amen.